அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, இன்று 13ஆம் நாள் பாடத்தில் ஈமான் பில் கதிர், அதாவது கலா கதிர், இது அரபியில் சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய பொருள் இறை நிர்ணயம். சுருக்கமாக சொல்றதா இருந்தால், நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் அல்லது தீயதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இறைவன் நிர்ணயித்த விதியின் பிரகாரம் நடக்கிறது. அதாவது விதியை நம்புறது சம்பந்தமான பாடத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இது உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். 6 இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள், ஈமான் 6 விஷயம் இருக்கு. அந்த 6 விஷயத்துல முதலாவது விஷயம் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவது. இரண்டாவது மலக்குமார்கள் என்ற வானவர்களை நம்புவது. மூன்றாவது இறை வேதங்களை நம்புவது. நான்காவது இறைவன் தேர்ந்தெடுத்து அனுப்பிய இறை தூதர்களை நம்புவது. ஐந்தாவது விஷயம் மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை வாழ்க்கையை நம்புவது. இது வரைக்கும் நாம் இந்த 5 விஷயத்தை பார்த்துருக்கிறோம். 6வது விஷயம்தான் விதியை நம்புறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில நாம பார்க்கக்கூடிய இந்த வானங்களும் பூமியும், ஒவ்வொரு படைப்பினங்களும் படைக்கப்படுவதற்கு முன்னர், வானமும் பூமியும் உருவாகுவதற்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள், சில அறிவிப்பு நம்பிக்கையின் பிரகாரம் 50,000 வருடங்களுக்கு முன்னர், இந்த வானத்தையும் பூமியையும் இறைவன் உருவாக்குவதற்கு முன்னர் 50,000 வருடங்களுக்கு முன்னர் இறைவன் உருவாக்கிய முதல் ஒரு பொருள் இருக்குன்னா எழுதுகோல் தான். அப்ப அந்த எழுதுகோல் இறைவன் என்ன அதுக்கு கட்டளை பிறப்பித்தானோ, ஆணை பிறப்பித்தானோ, இறைவன் எந்த விஷயங்களை எல்லாம் கூறினானோ, அவன் விரும்பிய விஷயங்களை எல்லாவற்றையும் அது எழுதியது. எது வரைக்கும் எழுதியது? மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய இறுதி முடிஞ்சு, மறுமை நாளுடைய விசாரணை முடிந்து, நல்லவர்களுக்கு சுவனமும் தீயவர்களுக்கு நரகமும் கொடுத்து முடிக்கப்படுகின்ற வரைக்கும் உண்டான அனைத்து விஷயங்களுமே அந்த பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த எழுதுகோல் எல்லாத்தையும் எழுதிருச்சு. அந்த ஏட்டுக்கு பெயரை குர்ஆன் லவ்ஹுன் மஹ்ஃபூலுன், பாதுகாக்கப்பட்ட பதிவேடு என்று அதுக்கு பொருள். அப்போ அதுல உள்ள அந்த ஏடு எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகில் இருக்கிறது. அந்த அர்ஷில் இருக்கக்கூடிய, இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய அர்ஷில் உடைய அருகில் லவ்ஹே மஹ்ஃபூல் என்ற பாதுகாக்கப்பட்ட பதிவேடு இருக்கு. அதில் உள்ள விஷயங்கள் பிரகாரம்தான் இந்த உலகில் ஒவ்வொன்றும் அதற்குரிய நேரங்களில் இறைவனுடைய அனுமதியோடு நடந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ளணும். அடுத்து இந்த விதியை ஏன் நம்பணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம வருவோம். இறைவன் எதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறானோ, தீர்மானித்து வைத்திருக்கிறான், யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து வைத்திருக்கிறானோ அதுதான் நடக்கும். அவருக்கு என்ன கிடைக்கும்னு இறைவன் பிரிச்சு கொடுத்திருக்கானோ அது அவங்களுக்கு வந்தடையும். அவனின்றி அணுவும் அசையாது. அவனின்றி, அவனுடைய அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அதனுடைய இடத்தை விட்டு நகராது. இப்படியாக நாம் விதியை என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அது இறைவனுடைய விதியின் பிரகாரம், அவன் நாடிய பிரகாரம், அவன் தீர்மானித்த பிரகாரம் தான் நடக்குது. நம் வாழ்க்கையில சில அசம்பாவிதங்கள் நம்மளை வந்து அடைகிறது. சில கஷ்ட நஷ்டங்கள், நோய் நொடிகள், துன்பங்கள், துயரங்கள் என உயிரிழப்புகள், பொருளாதார இழப்புகள், கஷ்ட நஷ்டம்லாம் வருதுன்னு வைங்க. இது எல்லாமே இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் தான் ஏற்படுத்துறான். எதுக்காக ஏற்படுத்துறான் அப்படின்னா, நல்லது நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது இறைவன் தந்தார் நம்ம எப்படி பொருந்திக்கிடுறோமோ, அதுக்கு நாம இறைவனுக்கு எப்படி நன்றி செலுத்துறோமோ,
அது மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சங்கடங்களும் கஷ்டங்களும் இறைவன் கொடுக்குறான். அப்ப அந்த கஷ்டத்தின் பொழுது என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறான், எனக்கு நன்றி செலுத்துகிறானா, நான் அவனுக்கு ஏற்படுத்திய இழப்பின் மீது பொறுமை காக்கிறானா? இது இறைவனுடைய ஏற்பாடு. இறைவன் தான் எனக்கு எல்லாத்தையும் தந்தான். இப்போ அந்த இறைவன் அதுல கொஞ்சம் குறைவு பண்ணி அல்லது அதுல சிறு இழப்பை ஏற்படுத்தி சில நஷ்டங்களை எடுத்து சிலதை என்னிடத்துல இருந்து பறித்து கொண்டு என்னுடைய கடவுள் நம்பிக்கையை அவன் சோதிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு இறைவனுடைய விதியின் பிரகாரம் இறைவனுடைய விதி மீது நாம பொறுமை செஞ்சு அந்த கஷ்டத்திலிருந்து மீளுவதற்கான வழிவகைகளை நாம் என்ன செய்யணும், தேடணும். அது அல்லாஹ்விடத்துல தேடணும். அந்த கஷ்டத்திலிருந்து சிரமத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை என்ன செய்யணும், மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த விதியினுடைய நம்பிக்கை சம்பந்தமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த விதி மனிதனுக்கு நன்மையை தான் செய்யறதை தவிர கேடு ஒன்றும் செய்யலை. அதாவது விதி ஒரு சுமைதாங்கி மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பொழுது அவனை என்னை இடிஞ்சு ஒரேடியே விழுந்துடாம என அதல பாதாளத்தில் விழுந்துடாம அவனை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு சுமைதாங்கியா இடிதாங்கியாக இந்த விதி இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிடணும், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவைகள் போக குடும்பம் தேவைகள் போக மிதமிஞ்சிய ஒன்றை இறைவன் கொடுக்குறான்னு சொன்னான். அது காசு பணமா இருக்கலாம், கண்ணியமா இருக்கலாம், அறிவாற்றலா இருக்கலாம், வீரம் வீர வீர வீரமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மிதமிஞ்சி மற்றவர்களை விட எனக்கு மிதமிஞ்சி எதையெல்லாம் இறைவன் தந்திருக்கிறானோ அதுவெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய என சன்மானங்கள். அதனை கொண்டு நான் பயனடைவதோடு மிதமிஞ்சி என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் இல்லாத இயலாத முடியாதவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு எனக்கு இறைவன் தந்த ஆற்றல்களை மூலியமாக அவர்களுக்கு நான் பயனளிக்கிறேனா இல்லையா என்பதை இறைவன் நம்ம சோதிக்கிறான், கொடுத்து சோதிக்கிறது. இப்ப என்கிட்ட ₹1,00,000 இருக்கு, என் வீட்டுக்கு 10,000 செலவுக்கு போதும், மிச்சம் 90,000 என் கையில இருக்குன்னா அதுல இருந்து நான் இல்லாத ஏழை பாழையில் கஷ்டப்படுறவங்க தேடி பிடிச்சு நான் கொடுக்குறானா கொடுக்கலையா என்பதை இறைவன் சோதிக்கிறான், கொடுத்து சோதிக்கிறது. அப்போ கொடுத்த உடனே நாம என்ன நினைச்சிடக்கூடாது, இறைவனுக்கு நான் பிடித்தமான ஆள் அதனாலதான் எனக்கு இறைவன் எனக்கு இவ்வளவு தந்திருக்காங்கிற அகந்தை, கர்வம், தற்பெருமை, ஆணவம், அகங்காரம் ஒருபோதும் மண்டக்கனா நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ அவன் நமக்கு தர்றான்னு சொன்னா அதை வாங்கி கொண்டு இதையெல்லாம் இறைவன் என்னுடைய முயற்சியோடு மட்டும் இல்லாமல் இறைவன் என் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்து எனக்கு கூடுதலாக தந்திருக்கிறான், கருணை காட்டியிருக்கிறான், அருள் பொழிந்திருக்கிறான். இந்த அருளை கொண்டு நான் பயன் அடைவதோடு மற்றவர்களுக்கும் பயனுறச் செய்கிறேனா? இவற்றையெல்லாம் தந்தது உண்மையிலே இறைவன்தான், என்னுடைய ஆற்றலோ என்னுடைய அறிவோ அதிகாரமோ அல்ல, இறைவன் எனக்கு செய்த அருள் என்று எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி மறவாது இணை கற்பிக்காது அவனை அடியோடு நிராகரிக்காம அவனை நான் வணங்கி வழிபடுகிறேனா என்பதை சோதிப்பதற்காக, அவனுக்கு நன்றிக்குரியவனா இருக்கிறேனா என்பதையும், நான் எனக்கு இறைவன் தந்ததை கொண்டு பிறருக்கு நான் நன்மை பயன் அளிக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் எனக்கு அல்லாஹ் மிதமிஞ்சிய ஆற்றல்களை வாழ்வாதாரங்களை எனக்கு தந்திருக்கா நான் புரியணும். அடுத்து இதையெல்லாம் ஒரு நேரத்துல சுருங்கும் பொழுது என்னுடைய தேவையை விடவும் எனக்கு கம்மியாக எனக்கு கிடைக்கும் பொழுது அப்போ நான் இறைவனுடைய அந்த விதியை நான் பொருந்திக்கிடுறேன் நான் பார்க்கணும். நேற்று ₹1,00,000 தந்த அந்த அல்லாஹ் தான் எனக்கு இன்னைக்கு வெறும் ₹1000 தந்திருக்கான். ஆனா என் குடும்ப செலவுக்கு இன்னும் ₹30,000 தேவை இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடிகள் வாழ்வாதார சுருக்கம் ஏற்படும் பொழுது என வசதியான நாட்கள் இறைவன் நம்மளை எப்படி வச்சிருந்தானோ அப்போ நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமோ மற்றவர்களுக்கு கொடுத்தோமோ அது மாதிரி இல்லாத பொழுதும் நம்முடைய தேவையை நமக்கே நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வாழ்வாதாரம் சுருங்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் சுருங்கி விடும் பொழுது நாம இறைவன் மீது அதிருப்தி கொள்ளாது, இறைவனை திட்டி தீர்க்காது, இறைவனுக்கு இணை கற்பிக்காது, கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான், குறைத்து கொண்டான். இந்த நேரத்திலும் நான் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஏன்னா அவன்கிட்ட நான் திரும்ப அவனுடைய அருளை நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப கஷ்டமா இருக்கும் பொழுதும் இறைவனுடைய அருளை நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா இருக்கும் பொழுதும் எனக்கு மேலும் மேலும் அருள் செய்யணும்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட எதிர்பார்த்து நன்றி செலுத்துறேன். கஷ்ட காலத்திலையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், துன்பகரமான நேரத்திலையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், நல்ல நிலையிலையும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். 2 நிலையிலே நம்ம நன்றி செலுத்துறோமா இல்லையாங்கிறத பார்க்கிறோம். இந்த 2 நிலையை ஏற்படுத்தினவன் இறைவன் தான் என்பதை நாம உணரணும்.
என அப்போ கஷ்டம் வரும் பொழுது இறைவன் நமக்கு எதை தீர்மானித்திருக்கிறானோ அதன் மீது நாம பொறுமை செய்து அதிலிருந்து மீளுவதற்கான உதவியை அல்லாஹ்விடத்துல தேடுவதோடு அதிலிருந்து மீளுவதற்கான வழிவகைகளை நாம இந்த உலகத்துல நாமளே தயார்படுத்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும், முயற்சியை மேற்கொள்ளணும் என்பதுதான் இந்த விதியின் உரிய கான்செப்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்பதை நாம புரிந்துக்கொள்ளணும். இன்னொரு ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாம் விதியின் பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் ஏன் அமல் செய்யணும்? நான் என் வழியில நான் பேசாம இருந்துட்டு போறேன். எனக்கு எது எது கிடைக்குமோ கிடைக்கும். எது எது கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது கிடைக்காதுதான். அப்படின்னு கடவுளுடைய விதியின் மீது பாரத்தை போட்டுட்டு, நாம ஏனோதானோன்னு நாம வாழவும் முடியாது, இருக்கவும் கூடாது. சோம்பேறியா இருந்து விடவும் கூடாது. ஏன்னா, முகமது நபி அவர்கள் சொன்னார்கள், என ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ, அதன்பால் அவன் செல்வதற்கான வழிவகை அவனுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். ஒருத்தன் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சுன்னா, அவன் படிச்சுக்கிட்டே போவான். ஒருத்தன் வந்து படிக்க விருப்பப்படாத பொழுது அவனுக்கு என்ன படிக்காம இருக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ரூட்டுகளை அவனுக்கு லேசாக்கி கொடுத்துருவான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் விதியின் மேல பழிய போட்டு தான் வந்து நல்லவன் மாதிரி நினைக்க கூடாது. ஏன்னா இறைவனை வந்து பகுத்தறிவை தந்திருக்கிறான். மனிதனுக்கு வழிகாட்டியாக முகமது என்ற இறை தூதரை தந்திருக்கிறான். ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இறைவன் வாழ்வியல் நெறி புத்தகமா குர்ஆனை தந்திருக்கிறான். அப்போ மனிதனுக்கு சர்வ சுதந்திரத்தை கொடுத்து, ஏன்னா இந்த பக்கத்துல பிரியாணி இருக்கு, இந்த பக்கத்துல வந்து ஊசி போன சோறும் இருக்குது. இப்ப இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற அறிவு எனக்கு தந்திருக்கிறான். இது நல்லது, இது வந்து ஊசி போனது. இப்ப இதை பிரிச்சு பார்த்து நல்லதை எப்படி எடுத்துக்கிடுறோமோ, இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இறைவன் நமக்கு வழிகாட்டின நல்ல வழியை நாம தேர்வு செய்யணுமே தவிர அல்லது வழிகளை நாம தேர்வு செய்யக்கூடாது. அல்லது வழியை தப்பான வழியை தேர்வு செஞ்சுட்டு பழியை இறைவன் மேல போடுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதை என நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விதியை நம்புறது வந்து என அடிப்படையான ஒரு நம்பிக்கையான விஷயம். இதை வந்து பரிபூர்ணமா நம்பிக்கை கொள்ளனா ஒரு முழுமையான முஸ்லிமாக ஆக முடியாது என்பதை நாம கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி இறைவன் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அவைகளுக்கு தேவையான வாழ்வு எல்லைகளை செயல்பாடுகளை எல்லாத்தையும் இறைவன் முன்னரே தீர்மானித்து விட்டான். என சொர்க்கவாசி நரகவாசி என்பதும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப நாம நமக்கு தந்த இறைவன் அறிவை கொண்டு இறைவனுடைய வழிகாட்டுதலை கற்று அறிந்து நல்ல வழியை தேர்வு செஞ்சு சுவன பாதையை நம்ம தேர்வு செஞ்சு சுவனத்துக்கு செல்வதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர என தப்பான வழியில் நம்ம போகக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல வந்து மனிதனுக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், என மனிதனால் சாத்தியம் இல்லாத விஷயங்கள்ல என்னென்ன இருக்கு? மனிதனுடைய பிறப்பு நாம தேர்வு செஞ்சதா? நம்மளுடைய மரணம் நாம விரும்பியதா? தேர்வு செஞ்சதா? உயரம், நேரம், நாம எந்த வீட்டுக்கு எந்த வீட்டுல எந்த நாட்டுல எந்த மொழி பேசுறவனுக்கு எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளைய பிறக்கணும், இதெல்லாம் இறைவன் தேர்வு செய்யறது. நம்ம எவ்வளவு சம்பாதிப்போம் வாழ்நாள் முழுவதும், எந்த இடத்துல மழை பொழியும், என எந்த இடத்துல நிலநடுக்கம் வரும், இதையெல்லாம் இறைவனுக்குத்தான் தெரியுமே தவிர மனிதனுக்கு அது தெரியாது. மனிதன் சொல்லலாம், ஏன்னா இன்னைக்கு வானிலை மோசமா இருக்கலாம், மழை பெய்யலாம், இப்படித்தான் சொல்லணும் தவிர இன்னைக்கு மழை பெஞ்சிரும் அப்படின்னு யாருக்கு இருக்குமோ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இறைவனை தவிர வேற யாராலையும் அறிய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களும் பொழுது அதுக்கான தீர்வை நோக்கி தான் நம்ம நகரணுமே தவிர நமக்கு ஏற்பட்ட துன்பத்தின் மீது அப்படியே உடஞ்சு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு சில உதாரணம் சொல்றதா இருந்தா, நமக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நோய்க்கு மருத்துவம் பார்க்கணும், வைத்தியம் செய்யணும், அதுக்கான மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளணும், ஆரோக்கியத்துக்கு வழிகளை நம்ம தேடணும். நமக்கு பொருளாதார நஷ்டம் வந்துருச்சா, வறுமை வந்துருச்சா, கடன் ஆகி போச்சா, அதுல இருந்து மீள்றதுக்கான வழியை நம்ம தேடணுமே தவிர ஐயையோ என் வாழ்வாதாரம் நசிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இடிஞ்சு போய் விடக்கூடாது. தீ விபத்து வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஏன்னா தீயை வந்து எப்படி நெருப்பு வச்சு அணைக்கிறோம்ல, அது மாதிரி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நாம வந்து தீர்ப்பதற்கான அறிவை கொண்டு நாம அதற்கான முயற்சியை நாம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நாம புரிந்துக்கணும். அப்போ பாவம் செஞ்சிட்டோம்னா அதுக்கான பரிகாரம் என்னது? நல்ல அமல்கள் செய்யணும். நம்ம செஞ்ச பாவத்துக்காக இறைவன்கிட்ட வந்து பாவ மீட்சி நாம என்ன தேடணும், நரக தண்டனை இருந்து பாதுகாப்பு தேடணும், இறைவன்கிட்ட சொர்க்கத்தை நம்ம கேட்கணும். அதே மாதிரி மனிதனுக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறான், சிந்தித்து செயலாற்றக்கூடிய அந்த அறிவை கொண்டு சரியான பாதையை நாம் தேர்வு செஞ்சு
என வெற்றிக்கான பாதையை நம்ம தேர்வு செய்யணும். அதுதான் இந்த விதியை நம்ம நம்புற விஷயத்துல முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி இந்த விதியை நம்பும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு சந்தேகத்துக்கு வந்தாலும் நாம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் நம்ம சொல்லணும். ஏன்னா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த அறிவினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? ஆதம்ல இருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் கடைசி மனிதன் வரைக்கும் வரக்கூடிய அந்த மனிதனுக்கு மொத்தம் கொடுக்கப்பட்ட அந்த மொத்தம் உலகத்துக்கே மனித இனத்துக்கே இறைவன் கொடுத்த அறிவினுடைய அளவு ஒரு கடலில் இருந்து என சிட்டுக்குருவி தன்னுடைய அலகுல வாயினுள் எவ்வளவு தண்ணீரை எடுத்து சேமிக்க முடியுமோ அவ்வளவுதான் மொத்த கல்வி. அப்போ இது மிச்ச கடல் அளவுள்ள தண்ணீர் அளவுள்ள அறிவு ஞானம் எல்லாம் ஆற்றல்லாம் இறைவன்ட்ட இருக்கு. அப்போ நமக்கு எதை தந்திருக்கிறானோ அந்த அறிவை கொண்டு எந்த அளவுக்கு நமக்கு என இறைவனுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்ளணும் இறைவன் நமக்கு வழிகாட்டினானோ அந்த அடிப்படையில நாம பயணித்தால்தான் நாம ஜொலிக்க முடியும், ஜெயிக்க முடியும். என இல்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாளி ஆகிவிடுவோம். அதனால இறை நம்பிக்கையினுடைய நம்பிக்கை விஷயத்துல 6வது கடைசியான விஷயம் விதியை நம்புறத. இந்த அடிப்படை நாம நம்பிக்கை கொள்ளணும். என எது நமக்கு சில சந்தேகத்துக்கு இடமான விஷயங்கள் எது மனதுல தோன்றினாலும், தீய எண்ணங்கள் தோன்றினாலும் நாம உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நான் இரவா உன்னிடத்துல நான் பாதுகாத்துறேன் நம்ம என்ன செய்யணும் சொல்லிக் கொள்ளணும்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம இத்தோடு நிறைவு செய்கிறோம். இதுக்கு பிறகு நாம படிக்கக்கூடியது இதுவரைக்கும் நம்ம படிச்சது ஈமானுடைய 6 அம்சங்களை 6 அடிப்படையான நம்பிக்கைகளை சம்பந்தமா விலாவாரியாகவும் சில பாடங்களை சுருக்கமாகவும் தேவையான அளவு நம்ம படிச்சிருக்கிறோம். இனிமே நம்ம படிக்க போகக்கூடிய பாடங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகள். இது வரைக்கும் நம்ம உள்ளம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இப்ப நம்ம படிக்க போறது செயல்பாடுகள் வெளிப்புற செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. அது என்னென்ன இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம்.